அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கணும் நீங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, பாட்டில் ராதா அப்படிங்கிற படத்தை பற்றி தாங்க பேச போகிறோம். ஏன் இந்த படத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, குடியால் பாதிக்கப்பட்ட மனிதர் ஒருத்தர் குடிக்கு அடிமையாயிட்டா எந்த அளவுக்கு அவனுடைய குடும்பம் பாதிக்கப்படும், குடியை விட்டுட்டா எந்த அளவுக்கு அவருடைய குடும்பம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக விரிவாக டைரக்டர் எடுத்த படம் தாங்க பாட்டில் ராதா. இந்த படத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை டச் பண்ணிக்கோங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. குடியால் பாதிக்கப்பட்டவங்க உங்கள் பக்கத்தில் நிறைய பேர் இருக்கலாம், அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். புது வீடியோ வாங்க. இன்னொரு முக்கியமான விஷயங்க, என்னதான் ட்ரீட்மெண்ட் சென்டருக்கு போனாலும், இல்லை சைக்காலஜி டாக்டரை பார்த்தாலோ, இல்லை கயிறு கட்டினாலோ, இல்லை சத்தியம் பண்ணாலோ, இல்லை மாலை போட்டாலோ, எது பண்ணாலும் குடியை நிறுத்த முடியாது. ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸ் மீட்டிங் போனால் மட்டும்தான் குடியை நிறுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை டைரக்டர் ஆணித்தனமாக பதிவு பண்ண ஒரு படம் தாங்க இந்த பாட்டில் ராதா. பிள்ளைங்க எல்லாரையும் அடிக்கிறேன். நான் ரொம்பலாம் குடிக்க மாட்டேன் சார். எப்பயாச்சும் ஒரு கட்டிங், அவ்வளோதான் சார். எப்பயாச்சும்னா ½ அன் ஹவருக்கு 1 ஹவருக்கு ஒரு தடவையா சார்? ஐயோ சார், வாரத்துக்கு ஒரு தடவை தான் சார். இந்த படத்தில் வரக்கூடிய குடிக்கு அடிமையான அந்த கதாநாயகன், அந்த கதாபாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல கூட ஒத்துக்கவே மாட்டாருங்க. நான் வந்து குடிக்கு அடிமையாயிட்டேன், ஆமாம் எனக்கு குடி பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது ஒத்துக்கவே மாட்டாருங்க. மறுத்து பேசுவாப்புல. நான் சும்மா லைட்டாக தான் குடிக்கிறேன், எனக்கு குடியெல்லாம் பிரச்சனை இல்லை, என்னை எதுக்கு தூக்கிட்டு வந்து இங்கே வச்சுருக்கிறீங்க, என்னை எதுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் சென்டருக்குள்ளே போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு போராட்டம்லாம் பண்ணுவாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் ஒத்துக்க மாட்டாங்க. வெளியே வந்தும் குடிப்பாருங்க. இந்த ட்ரீட்மெண்ட் சென்டருக்கு போயிட்டு வெளியே வந்தும் குடிப்பாங்க. அங்கே நிறைய குடி நோயாளிகள் அங்கே வந்து நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ ஒவ்வொருவருடைய கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா எப்படி குடிக்க அடிமையாக இருக்காங்கன்ற ஒரு விஷயத்தை வந்து அவ்வளவு அற்புதமாக தெளிவாக விரிவாக வந்து சொல்லப்பட்ட ஒரு படம். கீழே விட்டு கேக்குது பாரு. 4 மூலிகை நம்ம பசங்க சுத்து போட்டு நிக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இவங்க பீஸ புடிக்கிட்டு இந்த சென்டரை உடச்சு போறாங்க. ஒரு சீனெல்லாம் வந்து குடிக்க அதிகமாக அடிமையாகி கடைசியில் வந்து ஐயோ நம்ம ரொம்ப அடிமையாயிட்டோமே, நம்ம இந்த குடியை நிறுத்தணும், எப்படி நிறுத்துறதுன்னு தெரியலையே, ஐயோ ஐயோ ஐயோன்னு புலம்புவார் அந்த கேரக்டர். பார்த்தீங்கன்னா புலம்பி கடைசியில் எங்கிட்டா வழி கிடைக்கும் இந்த குடியிலேருந்து நான் மீள்றதுக்கு அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்படுவார். அப்போ தள்ளப்படும் போது வீட்டில் போய் பார்த்தாக்க குழந்தையெல்லாம் சாப்பாடு இல்லாமல் அப்படியே வந்து ஒரு மாதிரி ஏக்கமாக பக்கத்து வீட்டு ஆளுக சாப்பிட்றத பார்த்துக்கிட்டு அவங்க ஏதாவது கொடுப்பாங்களா, பட்டாசு தீபாவளிக்கு வந்து பட்டாசு பக்கத்து வீட்டுக்காரங்க கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏக்கத்தோடு அப்படியே நின்றுக்கிட்டு இருப்பாங்க. இந்த குடிக்கு அடிமையான அந்த கேரக்டர், அந்த கதாநாயகன் வந்து பார்த்திங்கன்னா நேராக வந்து பார்ப்பாப்புல. பார்த்த உடனே என்னடா நம்ம பிள்ளையெல்லாம் இப்படி இருக்குல்லே, அப்போ நம்ம வந்து ஏதாவது வாங்கி தரணும் அப்படின்னப்பா கையில் காசே இருக்காது, ஒன்றுமே இருக்காது. ஸோ கடையில் போய் திருடுவாப்பலங்க. இந்த இது கொடுங்க, அது கொடுங்க, இது கொடுங்கன்னு எல்லாத்தையும் ஒவ்வொன்று முறுக்கு மிச்சர் எல்லாத்துலேயும் தலையாட்டி பூராத்தையும் வாங்கிட்டு அந்த கவர் அப்படி வச்ச உடனே அந்த கவரை தூக்கிட்டு ஓடுவாப்பலங்க. சரி 550 ரூபாய். அப்போ
அப்போ இங்கேருந்து என்ன ஒன்று புரியுது அப்படின்னா, நம்ம குடிப்பழக்கத்தை விட்ட உடனே நம்ம வந்து உடனே வந்து நம்மளால் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்க முடியாது. கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த டைம் கொடுக்கறதில்ல. அதான் குடிநோயினுடைய தன்மை. அந்த டயத்தை கொடுக்காம உடனே எப்படியாவது பிள்ளைகளுக்கு நான் அதான் செய்யணும்னு சொல்லி திருடுறக்கூடிய அந்த குணம் போது பார்த்தீங்களா, அதுதான் குடிநோயினுடைய பர்சனாலிட்டி, கேரக்டர் அப்படி மாறி போயிடும். ஐயோ நம்ம திருடுறோமே, சரி குடியை விட்டுட்டு ஒழுக்கமாக சம்பாரித்து நம்முடைய குடும்பத்தை வந்து நான் காப்பாற்றணும் அப்படிங்கிற எண்ணம் வராமல் உடனே சரியாயணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை தான் அந்த குடிநோய். அதை வந்து தெளிவாக அந்த படத்தில் எடுத்திருப்பாங்க. ஆக மொத்தத்தில் குடும்பத்தோட எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு படங்க. குடிக்கு அடிமையான குடும்பமாக இருந்தாலும் சரி, குடிக்கு அடிமையாகாத குடும்பமாக இருந்தாலும் சரி, எல்லோரும் தேட்டரில் போயோ இல்லை எப்படியோ ஒரு முறையில் இந்த படத்தை வந்து கண்டிப்பாக வந்து எல்லாரும் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தே ஆகணும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான அற்புதமான ஒரு படங்க. நீங்கள் நினைக்கலாம் இந்த படத்துக்கு வந்து விளம்பரம் கொடுக்குறாரு அப்படின்னு. இல்லைங்க, வாழ்க்கைக்கு விளம்பரம் கொடுக்குறேன். ஒருத்தருடைய குடிக்கு அடிமையானா அவர் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவார் அப்படிங்கிறத அருமையாக சித்தரிக்கப்பட்ட ஒரு படம். சூப்பர் படம். அதனால் வந்து இந்த படத்தை வந்து எல்லோரும் போய் பாருங்கள். மிக அற்புதமான ஒரு டைரக்ஷன் தான் சொல்லணும். இது வரைக்கும் வந்து ஏன்னா இந்த மாதிரி படங்கள்லாம் வர்றது அரிதுங்க. ஏன்னா மக்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் குடி பிரச்சனை தான். நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து ஏகப்பட்ட இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குடியால் தான் மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் நடக்குது. நம்ம சம்பாரிச்சு நம்ம காசுல குடிக்கிறோம். அதை தடுக்க யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. அதானே ஊரு பூரா டாஸ்மாக் திறந்து வச்சுட்டு அப்புறம் குடிக்கிறவனை குத்த சொல்றது. உடனே வந்து நம்ம வந்து கவர்மெண்ட்டை வந்து குத்தம் சொல்கிறதோ இல்லை அரசியல்வாதிகளை குத்தம் சொல்கிறதோ இதெல்லாம் வந்து வேஸ்ட்டுங்க. நமக்கு எங்கே போச்சு அறிவு? குடித்தா உன்னை எப்படி அடிமையாக்கும், அந்த குடி எப்படி எந்த அளவுக்கு உன்னைய வந்து தெருவுக்கு கொண்டு வரும் அப்படிங்கிறத நம்ம தான் புரிஞ்சுக்கிறணும். குடிக்கிற ஒவ்வொரு நபரும் வந்து புரிஞ்சுக்கணும். ஒருத்தன் வந்து நம்மளை முட்டாளாக்குறான். இப்போ வந்து அவங்க வந்து வியாபாரம் பண்ணுறாங்கங்க. ஓப்பனாக சொல்ல போனோம்னாக்க என்ன சொல்கிறதுனா, இப்போ இந்த சாராய ஃபேக்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 1000 பேர்கிட்ட வேலை பார்க்கலாம். அந்த 1000 பேர்த்துக்கு சம்பளம் கொடுக்கணும். எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் அங்கே வேலை பார்க்குற ஆளுக்கு சம்பளம் கொடுக்கணும். இதுவும் ஒரு நிறுவனம் தான். அவன் வந்து தொழில் பண்ணுறான். அவன் வந்து மக்கள்கிட்ட விற்கிறான், எங்கேயோ விற்கிறான். ஆனால் அவன் வந்து பண்ணுறது தொழில். அது கவர்மெண்ட் பண்ணாலும் சரி, யார் பண்ணாலும் சரி, அவன் ஒரு தொழிலாக எடுத்து அதை நம்பி பல 1000 குடும்பங்கள் இருக்குது. அப்போ அதனால் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். அதனால் அவன் வந்து ஃபேக்ட்ரி நடத்தி தொழில் பண்ணி அந்த சரக்கை வந்து விற்கிறான். அவன் விற்றுக்கிட்டு தான் இருப்பான். அந்த பொருள் எனக்கு வேணுமா வேணாமாங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும். அவன் முடிவு பண்ணக்கூடாது. அப்போ அவன் முடிவு பண்ணானா என் வாழ்க்கை அவன் கையில் கொடுத்த மாதிரி போயிடும். அப்படியா? யோசிச்சு பாருங்கள். என்னுடைய வாழ்க்கையை எதுக்கு நான் அவன் கையில் கொடுக்கணும்? சரி, ஒரு 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 சூழ்நிலையில் இந்த குடி அப்படிங்கிற ஒரு பழக்கத்துக்கு வந்து போனோம். எப்படியோ வந்து ஃப்ரெண்டு கூட சேர்ந்தோ இல்லை எப்படியோ ஒரு வழியில் அந்த குடிக்கு அறிமுகமாகி அந்த குடியை அறிமுகமாகி நமக்கு அந்த அறிமுகம் மூலியமாக குடித்து பழகி எப்படியோ தெரியாமல் அந்த அலர்ஜி எனக்குள்ளே இருந்திருக்கிறனால எல்லா மனிதருக்கும் அந்த அலர்ஜி இருக்கிறது இல்லை. ஒரு 100 பேர் குடித்தாங்கன்னா அதில் வந்து குறைஞ்சது ஒரு 30% பேர்த்துக்கு வந்து இந்த குடிக்கு அடிமையாகிடுறாங்க. மற்றவங்களாம் நார்மலாக தான் குடிச்சிட்டு இருக்காங்க இன்றைக்கி வரைக்கும். அப்போ அந்த நார்மலாக குடிக்கிறவங்கள பற்றி இங்கே பிரச்சனையே கிடையாது. அடிமையானவர்கள், அடிமையாயிட்டேன் அவங்களுக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை. அந்த அடிமையான மனிதர்களுக்கு மட்டும்தான் இந்த செய்தி போய் சென்றடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் வந்து அப்போ வந்து நம்ம தாங்க புரிஞ்சுக்கிறணும். ஸோ குடிக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு காலகட்டத்தில் வந்து நம்ம வந்து குடித்தோம். ஸோ இப்போ வந்து நம்ம அடிமை ஆகிட்டோம். ஸோ இதுலேருந்து மீள்றதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத வந்து உணரணும், உணர்வுபூர்வமாக உணரணும். ஆனால் உணர விடாது. அதான் இந்த நோயினுடைய முத்திய நிலை. இப்போ எப்படி கேன்சர் முத்தி போச்சுன்னா காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க, அதே போல் இந்த குடிநோய் முத்தி போச்சுன்னா யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இதில் வரக்கூடிய அந்த கேரக்டர், அந்த கதாநாயகன் வந்து பார்த்திங்கன்னா யார் சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க. அவங்க மனைவி வந்து சொல்லுவாங்க, ட்ரீட்மெண்ட் சென்டர் கொண்டு போய் விடுவாங்க, என்னென்னமோ பண்ணி பார்ப்பாங்க. ஆனால் அவர் மனசு வைப்பாருங்க. அதாங்க இந்த படத்தில் வந்து ஒரு இருக்கிற மிக பெரிய ஒரு விஷயமே அதாங்க. கடைசியில் அவர் வந்து தானாக உணர்ந்து ஐயோ நம்ம இப்படி அடிமையாயிட்டோமே, நம்ம இதிலேருந்து மாறணுமே அப்படிங்கிறத அவராக உணர்ந்து தேடும்போது தான் இந்த ஆள்காலிக்கு நான் திரும்ப அவராக வாலண்டியாக போவார். ஏன்னா அவரை கட்டுப்படுத்த முடியாது. அவரால் குடிய யார் சொல்லியும் கேட்கல, முத்தி போச்சு, கட்டுப்படுத்த முடியல. கடைசியில் திரும்ப வாலண்டியாக அவரே போய் அந்த ட்ரீட்மெண்ட் சென்டருக்குள்ளே சேர்ந்துட்டு திரும்ப வெளியே வந்து
ஸோ ட்ரீட்மெண்ட் சென்டருக்குள்ளே போனாலும் வெளியே வந்து குடிப்பாங்கங்கிறதையும் சொல்லி, அது மட்டும் இல்லாமல் ஆல்கஹாலிக் அனானிமஸ் மீட்டிங் போனால் மட்டும்தான் உன்னால் தொடர்ந்து வாழ்நாள் முழுவதும் குடிக்காமல் இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்தை ஆணித்தனமாக பதித்த ஒரு படம் தாங்க பாட்டில் ராதா. இந்த தொலைஞ்சு போன பாசமும் அன்பும் திரும்ப வந்த மாதிரி இருக்கு. இப்ப நாங்க நிம்மதியா இருக்கோம். எல்லாரும் நன்றி. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களில் யாரோ ஒருவர், இல்லை யாராவனா இருக்கலாம் தெரியல, ஸோ ஆமாம் உண்மையிலே நானும் குடிக்க அடிமையாக இருக்கேன் அப்படிங்கிறத உணர்ந்தீங்க, மனசார உணர்ந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் வரும். அந்த நம்பர் இலவச நம்பர் தான். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு மீட்டிங் போய் வாழ்க்கையில் தெளிவாக குடிக்காமல் சந்தோஷமான நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழுங்கள். உண்மையிலே வந்து அனைவரும் இந்த படத்தை போய் பாருங்கள். இந்த வீடியோவை வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. படத்தை பார்த்துட்டு கமெண்டில் வந்து எப்படின்னு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எதை பற்றி நான் பேசுகிறதாக இருந்தாலும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.